ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியான வசனம் ஓசேயா 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன், அவன் லீலி போல மலருவான், லெபனோனின் மரம் போல வேரூன்றி நிற்பான். ஆமென். பிரியமானவர்களே, மலரின் குணநலன்களை நாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றோம். எல்லாருக்கும் பூ என்றால் பிடிக்கும். யாருக்குமே பூ எனக்கு பிடிக்காது என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். நம்முடைய வாழ்வின் இறுதி நேரத்தில் கூட நம்முடைய தலையின் மீது, நம்முடைய உடலின் மீது போடுவது பூவாக தான் இருக்கிறது. அந்த பூ நறுமணமாக இருக்க வேண்டும் என்று நாம் மிகவும் விரும்புகிறோம். அப்போ இந்த பூவை குறித்து எல்லாரும் அறிந்த ஒன்று. அதாவது பூ என்றால் அதற்கு இரண்டு தன்மைகள் உண்டு. அந்த பூ என்ன அப்படின்னா, பூவுக்கு அழகு உண்டு, இரண்டாவது பூ வாசனை உடையது. இவை இரண்டுமே பூவின் இயல்பான ஒரு பண்பாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கு ஓசேயால 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் கூறுகிறார், நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன், அவன் லீலி போல மலருவான். ஒவ்வொரு மலரும் சூரிய வெளிச்சம் பட்டவுடன், அதன் மீது பட்டவுடனே அது மெல்ல மெல்ல விரிவடைந்து அழகாக அது மலர்கிறதை பார்க்கின்றோம். இந்த லீலி மலர் அடுக்கு இதழ்கள் கொண்டது அல்ல. இரவிலே பனி அதன் மீது விழுந்தவுடனே எளிதாக அது மலர்ந்து விடக்கூடிய ஒரு மலராக இருக்கிறது. இந்த லீலி மலரை வீட்டில் எந்த அறையிலே, எந்த மூலையிலே நாம் வைத்திருந்தாலும் அதிலிருந்து ஒரு அழகான நறுமணம் வெளிப்படுவதை நாம் அனைவருமே உணர்ந்திருக்கின்றோம். இவ்வுலகிலே இறைவன் தன் மக்களை அழகும் வாசனை உள்ளவர்களுமாய் வைத்திருக்கின்றார். நமக்குள் ஒரு அழகு இருக்கிறது, நமக்குள் ஒரு வாசனை இருக்கிறது. அது கிறிஸ்துவின் நறுமணம், கிறிஸ்துவின் அழகு. இந்த நறுமணமும் வாசனையும் அழகும் எனக்குள்ளாக எப்பொழுதும் அது நிறைந்திருக்கிறதாக இருக்கிறது. இந்த லீலி மலரை குறித்து இனிமை மிகு பாடலிலே அநேக இடங்களிலே நாம் வாசிக்கின்றோம். லீலி மலர் யார்? அந்த லீலி மலர் யாரை குறிக்கிறது? இந்த லீலி மலர்களுடைய தன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை வேதத்திலே அநேக இடங்களிலே நாம் வாசிக்கின்றோம். இன்றைக்கு இந்த லீலி மலரை இனிமை மிகு பாடலிலே நாம் அங்கு கூறப்பட்டுள்ள வசனங்களின் ஆதாரங்களோடு கூட தியானிப்போம். முதலாவதாக இனிமை மிகு பாடல் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிப்போம். அதில் பள்ளத்தாக்குகளில் காணும் லீலி மலர் என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பள்ளத்தாக்குகளின் நடுவில் காணும் லீலி மலர், இதை யாரை குறிக்கிறது என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையும் அவர் மீது நம்பிக்கை கொண்ட இறைமக்கள், அவர் மீது நம்பிக்கை கொண்ட இறைமக்கள், அதாவது இயேசுவுடைய தாழ்ச்சி இருக்கிறது. அந்த இயேசுவின் மீது யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக இருக்கிற தாழ்மையான குணத்தையும் தான் இந்த லீலி மலர் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இயேசு கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று தன்னை பற்றி கூறுகின்றார். இந்த நறுமணம் மிகுந்த அந்த வெண்மையான மலர் பள்ளத்தாக்குகளில் இருந்தாலும் தன் மேன்மையிலே அது நிலைத்திருப்பது போல மேலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் நறுமணம் கமழும் லீலி மலராய், கனி உள்ளவராய், மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்ததால் அவர் என்ன செய்தார்னா, கடவுளுடைய நிலையை உறுதியாக பற்றி கொண்டு, இந்த உலகத்தில் நான் வந்திருக்கிறேன், கடவுள் வந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டல்ல, மாறாக பள்ளத்தாக்கிலே கீழே அவர் தோன்றினார். விண்ணுலகிலிருந்து அவர் மண்ணுலகிற்கு கீழே இறங்கி வந்தார். கீழே இறங்கி வந்து அவர் மனித கோலம் பூண்டு, அடிமையின் கோலம் பூண்டு அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவருக்குள்ளாக குடிக்கொண்டிருந்தது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவருக்குள்ளாக குடிக்கொண்டிருந்தது கடவுளுடைய அந்த பண்புகள், கடவுளுடைய அந்த மனத்தாழ்மை,
கடவுளுடைய அந்த நறுமணம் அவருக்குள்ளாக இருந்தது. அதனால்தான் அவர் எங்கும் மனம் வீசுகிறவராக இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்றவராக இருக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இனிமை மிகு பாடல் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, முட்புதரின் நடுவில் இருக்கும் லீலி மலர் போல மங்கையருள் இருக்கிறாள் என் அன்புடையாள். துன்பங்களின் மத்தியில், பாடுகளின் மத்தியில் கடவுளின் சபை காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இறை மக்களுக்கு இன்று அநேக துன்பங்கள், பாடுகள் உண்டு. 2 திமோத்தி 3:12வது வசனத்திலே, கிறிஸ்துவின் மீது, அதாவது இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டு அவரோடு இணைந்து இறைப்பற்றோடு கூட யாரெல்லாம் வாழ விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவருமே இன்னலுறுவார்கள் என்று வேதம் கூறுகிறது. பிலிப்பியர் 1:29 வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல, அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றுள்ளீர்கள் என்று கூறுகிறார். இந்த லீலி மலரை போல லீலி மலரை பாருங்கள். இந்த லீலி மலர் என்ன செய்கிறது என்றால், முட்கள் நடுவிலே இருக்கிறபடினாலே அது காற்று அதன் மீது வீசும் பொழுதெல்லாம் அந்த முட்கள் அந்த இதழ்களிலே பட்டு பட்டு அந்த இதழ்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிழிந்து கொண்டே போகும். அந்த எந்த அளவுக்கு காற்று வீசுகிறதோ அப்போதெல்லாம் அது அந்த கிழிகிற நேரங்களில் எல்லாம் அதற்குள்ளாக இருக்கிற அந்த நறுமணம் வெளியே வருவதை நாம் பார்க்கின்றோம். அதிகமாக வரும், அதிகமாகும். எந்த அளவுக்கு அதற்கு துன்பம் வருகிறதோ, போராட்டம் வருகிறதோ, பாடுகள் வருகிறதோ, அந்த அளவுக்கு அதற்குள்ளாக அந்த முட்கள் அதை குத்துகிறதோ, அந்த முட்கள் குத்த 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 அந்த லீலி மலருடைய வாசனை வெளியே வருகிறது. இது யாரை குறிக்கிறது? அதுபோல நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் என்றால், கிறிஸ்துவுக்காக நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால், கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் முட்களை போல நம்மை துன்பப்படுத்தக்கூடியதாக, நம்மை பாடுகளுக்கு அழைத்து செல்லக்கூடியதாக, நமக்கு வேதனை கொடுக்கக்கூடியதாக, நம்மை கண்ணீர் சிந்த வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த முட்களுக்கு நடுவிலே நான் இயேசுவோடு கூட நான் வாழும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நான் அங்கும் ஒரு நறுமணம் வீசுகின்ற ஒரு மலரை போல இருக்கக்கூடியவளாக இருக்கின்றேன். அப்போ முள் எதை குறிக்கிறது? உலக கவலை, செல்வ மாயை, சிற்றின்பங்கள், பற்பல ஆசைகள், இவைகளை காட்டுகிறது. இவைகளுக்கு மத்தியில் தான் கடவுளுடைய மக்கள் காணப்படுகின்றார்கள். இவர்களுக்கு மத்தியிலே வாழும் பொழுது, துன்பங்களுக்கு மத்தியிலே, உலக கவலைகளோடு வாழ்கின்ற மக்களுக்கு மத்தியிலே வாழும் பொழுது அங்கு நாம் நறுமணம் வீசக்கூடியவர்களாக இருக்கின்றோம். மூன்றாவதாக, என் காதலர் எனக்குரியவர். யார் அவர்? என் ஆத்துமநேசர், நானும் அவருக்குரியவள். லீலிகள் நடுவில் அவர் மேய்கின்றார் என்று இனிமை மிகு பாடல் 2:16, 6:13 நம்ம வாசிக்கின்றோம். இயேசு திருச்சபையிலே இறைமக்களுக்கு மத்தியிலே பச்சை புல் போன்றிருக்கும் தம்முடைய மக்களுக்கு மத்தியிலே அவர் மேய்கின்றவராக இருக்கின்றாராம். பாருங்கள், அவரை பற்றி என்ன சொல்லுகிறது? அவர் மேய்கின்றார், உலாவுகின்றார், நடக்கின்றார், அவர் இருக்கின்றார். அவருடைய மக்களுக்கு நடுவிலே அவர் உலாவுகின்றவராக, என்னுடைய காதலர், என்னுடைய நேசர், என்னுடைய ஆத்தும நேசர் அவருடைய மக்களுக்கு மத்தியிலே, எனக்கு நடுவிலே அவர் உலாவுகிற தேவனாக இருக்கின்றார். அப்போ சபை நடுவிலே லீலி மலர் நல்ல வாசனை உள்ளதும் நறுமணம் வீசுகிறதுமாய் இருக்கிறது என்று 2 கொரிந்தியர் 2:14, 15, 16 வாசித்து பாருங்கள். நாங்கள் கடவுள் பால் எழும் கிறிஸ்துவின் நறுமணமாக இருக்கின்றோம். கிறிஸ்து எந்த அளவுக்கு நமக்கு நடுவிலே நம்முடைய ஆத்தும நேசர் மேய்ந்து கொண்டிருக்கிறாரோ, உலாவிக் கொண்டிருக்கிறாரோ, அவருடைய நறுமணம் என் மீது பட்டு அந்த நறுமணத்தை நான் வெளிப்படுத்துகிறவனாக இருக்கின்றேன். அப்போ கிறிஸ்து என் நடுவிலே, சபையிலே, திருச்சபையிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறவராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நறுமணம், கிறிஸ்துவின் நறுமணம் எனக்குள்ளாக இருந்து புறப்பட்டு போகக்கூடியதாக இருக்கும். நான்காவதாக, இனிமை மிகு பாடல் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, அவருடைய உதடுகள் லீலி மலர்கள், அவருடைய இதழ்கள் லீலி மலர்கள், அவற்றினின்று வெள்ளை போலம் சொட்டு சொட்டாய் வடிகின்றதாம்.
அந்த உதடுகளிலிருந்து வெள்ளை போலம் அவருடைய வார்த்தைகள் தேனை போல சொட்டு 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 சொட்டாக வடிந்து கொண்டே இருக்கிறது என்று இங்கு அழகாக இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அதாவது பிரியமானவர்களே, இயேசுவின் வாய், அவருடைய உதடுகள் இணையற்ற இனிமையானது. அவருடைய வாயினின்று வருகின்ற அந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் மலைத்து போய் நின்றார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். நீர் பாலுண்ட கொங்கைகள் பேறு பெற்றவை என்று சொல்லி அவருடைய வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு மகிழ்ந்து அந்த மக்கள் கூறியதை நாம் பார்க்கின்றோம். திருப்பாடல் 45:2 வாசித்து பாருங்கள். மானிட மைந்தருள் பேரழகு பெருமகன் நீர், உம்முடைய இதழினின்று அருள் வெள்ளம் பாய்ந்து வரும், கடவுள் உமக்கு என்றென்றும் ஆசி வழங்குகின்றார் என்று அவர் கூறி மகிழ்கின்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த இந்த வார்த்தைகள், அருள் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், அது ஒரு லீலி மலரை போல அதிலிருந்து சொட்டுகிற அந்த பனி சொட்டுகள், அதில் லீலி மலரிலிருந்து வடிந்து சொட்டு சொட்டாக கீழே விழுவது போல இயேசுவின் வாயிலிருந்து வருகின்ற அந்த வார்த்தைகள், அது லீலி மலரின் வார்த்தைகள், பரிசுத்தமான வார்த்தைகள், ஆற்றலின் வார்த்தைகள், நம்மை தேற்றுகின்ற வார்த்தைகள், நம்மை பலப்படுத்துகிற வார்த்தைகள், நம்மை தொடர்ந்து ஓடுவதற்கு நம்மை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகின்றவராக இயேசு நம் மத்தியிலே நமக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கின்றார். 5வதாக பார்க்கின்றோம். ஓசையா 14:5 வசனத்திலே, அவன் லீலி போல மலருவான். பாருங்க, அவன் லீலி போல மலர்வான் என்று இங்கே ஆண்டவர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, இந்த லீலி மலரின் குணம், நறுமணம், அழகு என்ன என்று நாம் பார்த்தோம். இவை இரண்டுமே இயேசுவோடு நெருங்கி வாழ்வை மையப்படுத்தி கூறுகிறதாக இருக்கிறது. இயேசுவோடு யாரெல்லாம் இணைந்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்குள்ளாக இந்த நறுமணம் ஒன்று காணப்படும், அழகு ஒன்று காணப்படும். அப்போது இந்த வாழ்வு, இயேசுவோடு இணைந்திருக்கிற அந்த வாழ்வை நாம் விரும்ப வேண்டும். பூக்களுக்கு ஒரு அழகு உண்டு, பூக்களுக்கே ஒரு நறுமணம் உண்டு. அழகும் நறுமணமும் இணைந்ததுதான் ஒரு பூ. அப்போ கிறிஸ்துவின் சபையும் அழகுள்ளது. என்னே உன் அழகு, என்னே என் அன்பே, என்னே உன் அழகு என்று சொல்லி நான் இனிமை மிகு பாடல் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். என்னே என் அன்பே, திரட்சாவை போல அழகுள்ளவை நீ, உன்னில் பழுதொன்றும் இல்லை, கரைத்திரையற்ற இந்த பரிசுத்தமானவள் நீ என்று சொல்லி அந்த தன்னுடைய மனவாட்டி ஆகிய சபையை பார்த்து இயேசு கூறுகிறவராக இருக்கின்றார். 2 கொரிந்தியர் 11:2 படி கற்புள்ள கன்னிகைகளாக, மாசற்றவர்களாக, எப்பொழுதுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய லீலி புஷ்பமாகிய மலராகிய அந்த மணவாட்டி இடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார். பிலிப்பியர் 4:4 நாம் வாசிக்கின்றோம். அவர் லீலி மலர் எதை குறிக்கிறது என்றால், அது அழகை குறிக்கிறது, அது அன்பை குறிக்கிறது, அது பரிசுத்தத்தை குறிக்கிறது, அது நறுமணத்தை குறிக்கிறது. இது எல்லாம் குறித்தாலும் கடைசியாக அந்த லீலி மலர் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த லீலி மலருக்கே உரிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அதனுடைய அடையாளம் அது மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் அது கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிற ஒரு வாழ்வு. கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ்கின்ற அந்த வாழ்விலே நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் களி கூர்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தன்னுடைய மனவாட்டியாகிய அந்த சபையை அவர் விரும்புகிறவராக, நேசிக்கிறவராக இருக்கின்றார். வேதத்திலே லீலி மலரை பற்றி சிறப்பாக அதனுடைய மேன்மையை, மகிமையை, அழகை கூறியுள்ளதை நாம் பார்த்தோம். லீலி மலர் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட மணவாட்டி என்பதை மட்டும் நாம் மறக்கக்கூடாது. அதாவது லீலி மலர் என்றால் அது அழகும் நறுமணமும் இந்த இரண்டுமே கடவுளோடு கூட இணைந்து வாழ்கின்றதை நாம் காண்பிக்கிறது. நாம் செல்லும் இடமெல்லாம் கிறிஸ்துவின் நறுமணமாக,
கிறிஸ்துவின் அழகை சுமந்து செல்கிறவராக, கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை சுமந்து செல்கிறவர்களாக, கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து செல்கிறவர்களாக, கிறிஸ்துவின் இனிமையை சுமந்து செல்கிறவர்களாக, நாம் பள்ளத்தாக்கின் நடுவே இருந்தாலும் நான் ஆண்டவருக்குரிய ஒரு மலராக, நான் முட்களுக்கு நடுவிலே இருக்கின்ற ஒரு மலராக இருந்தாலும் நான் ஆண்டவருடைய மலராக இருக்கிறேன் என்ற அந்த உணர்வு நமக்குள்ளாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். தொடர்ந்து இந்த லீலி மலரை குறித்து வேதத்திலே ஆய்ந்து தியானித்து பாருங்கள். நாம் ஜெபிப்போம். ஆற்றலும் வல்லமையும் நிறைந்த இறைவா, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற உமக்கு ஸ்தோத்திரம். இதோ கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டுள்ள நாங்கள் ஒரு நல்ல லீலி மலராக, வாசனையுள்ள ஒரு மலராக, அழகுள்ள ஒரு மலராக, உம்மோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்விலே நாங்கள் காணப்படுகிறோம் அப்பா. இதோ இந்த வாழ்வை நீர் விரும்புகிறவராக இருக்கின்றீர். எனவே தான் இந்த இனிமை மிகு பாடலிலே அநேக முறை இந்த லீலி மலர்களை குறித்து நீர் பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. ஓசையாவிலே நீர் ஆண்டவரே நீர் கூறியிருக்கிறீர், இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இருப்பேன் என்று நீர் சொன்னீர். அவன் லீலி மலரை போல மலருவான் என்று நீர் கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இது இந்த நேரத்திலுமா எங்கள் வாழ்வு ஒரு லீலி மலராக இருக்க வேண்டும் அப்பா. உம்முடைய நறுமணமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வு ஆண்டவரே உம்முடைய அழகாக, கிறிஸ்துவின் அழகை வெளிப்படுத்துகிற வாழ்வாக ஆண்டவரே எங்கள் வாழ்வு இருக்க வேண்டும் தகப்பனே. எங்களை ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.